கேஷ் ஃப்ரம் எஸ்பிஐ பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். எஸ்பிஐ பேங்க் வந்து ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், அதுங்காட்டி நம்ம மறுபடியும் க்ரியேட் பண்ண முடியாது. ஓகே, 28 லெஜருக்கும் நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ வந்து நம்ம லெஜர் வந்து பார்க்கலாம். இப்போ டேலி பிரைம் ஓப்பன் பண்ணனே கண்டினியூ எஜுகேஷன் மோடுன்னு இருக்கா. இப்போ அதை வந்து கிளிக் பண்ணுறோம். ஆல்ட் கேன் கிளிக் பண்ணோம்னா கிரியேட்னு காமிக்கும். அதில் வந்து நம்ம சீன் இருக்குல்ல, சீனை கிளிக் பண்ணால் இங்கே வந்து கம்பெனி நேம்னு இருக்குது. கம்பெனி நேம் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து நம்ம சேனல் நேமே கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பிஎஸ் டைம் மட்டும் கொடுத்துக்கலாம். என்டர். இப்போ மெயிலிங்க்கு வந்து நம்ம தனியாக மெயிலிங் இது போடல, எங்காட்டி கம்பெனியில் இருக்கிற நேம் அதுவே மெயிலிங்லேயும் வந்துடும். அடுத்ததான் நம்ம ஸ்டேட் வந்து கொடுத்துக்கலாம். ஸ்டேட் வந்து நமக்கு தமிழ்நாடு கொடுத்துட்டு ஒவ்வொன்றுக்கா நம்ம என்டர் கொடுத்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை. சிம்பிளாக இதெல்லாமே நம்ம சும்மா பார்க்குறதுங்காட்டி நம்ம Ctrl+A கொடுத்தோம்னா அக்செப்ட் ஆயிரும். இப்போ கம்பெனி வந்து க்ரியேட் ஆயிரும். இப்போ நன்றி வச்சு நம்ம லெஜரும் வவுச்சர் மட்டும்தான் போட போகிறோம். மற்றபடி நம்ம எதுவும் போட போகிறதில்ல. அதுங்காட்டி நம்ம மற்ற எல்லாத்துக்குமே நோன்னு கொடுத்துடலாம். அவ்வளோதான். Ctrl+A கொடுத்தோம்னா அக்செப்ட் ஆயிரும். இப்போ வந்து நமக்கு கம்பெனி வந்து கிரியேட் ஆயிருச்சு. இங்கே பாருங்கள், பிஎஸ் சேனல் 2020ங்கிறத வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம கிரியேட் கொடுக்குறோம். அதில் வந்து நம்ம லெஜர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜேர்னல் போட்டோம், அடுத்ததான் நம்ம லெஜர் போடணும், அதுக்கப்புறமா தான் வவுச்சர் போடணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம லெஜர் வந்து கிரியேட் பண்ணுறோம். என்டர் கொடுத்துட்டு என்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணி